ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டாக்ஸியும் கிடச்சிருச்சு. ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இதுதாங்க சவுதி அரேபியா மதினாலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மாலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய மால் அல் நூர் மால்னு சொல்லுவாங்க. இந்த மாலை நீங்கள் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான இடம்னு சொன்னேன்ல, அது இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஹோட்டல் தான். சாப்பாடு முக்கியம் தானே. ஸோ ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நான் இந்த ஹோட்டலோட ஃபுட் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அதனால தான் இன்னைக்கு டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. சவுதி அரேபியா மதினாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஹோட்டலில் தெரிஞ்சிருக்கும். ஜம்ஜம் ரெஸ்டாரண்ட் தாங்க. இது வந்துட்டு நம்ம ஹரம்ல இருந்து கூட வரலாம். கேட் நம்பர் 333 எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா டாப் 10 அப்புறம் மசாயா மால் இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வரணும். டாக்ஸியில் வந்துட்டு வரலாம். இங்கே மதினாவை பொறுத்த வரைக்கும் எங்கே திரும்பினாலும் பாகிஸ்தானி ஹோட்டல் தான் நிறையவே இருக்கும். இங்கே வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஊர் ஸ்டைல் சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம எங்கே தான் போனாலும் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்டா கூட ஹோட்டலுக்கு போனாலும் அதே தான் கேட்போம். அது வேற ஒன்றும் இல்லை, தோசை தான். மதினாக்கு வந்த அப்புறம் கூட மாங்குன்னு மாவாட்டி வீட்டிலே தோசை சுட்டு சாப்பிட்டாலும் எனக்கு என்னமோ தெரில, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் தோசை சாப்பிடணும் போல தான் இருக்குது. என்ன டிசைன்னு தெரில. நீங்களும் இப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்த டைமில் தோசை கிடைக்கல, இட்லி தான். சரி, எல்லாத்துக்கும் ஒரு கரண்டி மாவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்லியே ஓகே சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலான தலைச்சேரி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஃபைனலாக பாயாசத்தோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெயிலுக்கு இதமாக ஒரு நாரங்கா ஜூஸோட அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா, நம்மளால் முடிஞ்ச யாராவது ஒருத்தருக்காரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னு தான் என் ஹஸ்பண்ட் அங்கே சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாரு. அதையும் வாங்கிட்டு ஃபைனலி ரைத்தா போடலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போய் அதையும் கேட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.